வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு கூலான ஒரு பிளேஸ்க்கு தாங்க போகிறோம். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு போனாலே அரண்மனையோட ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக அது ஒரு க்ரீனான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்க போகுது. எஸ், நீங்கள் இது என்னடா பிளேஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஸோ இப்போ அந்த பிளேஸ்க்கு டைரெக்டாக போயே தெரிஞ்சுக்கலாம் அது என்ன பிளேஸுங்கிறது. வாங்க போகலாம். இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம பயங்கரமாக ட்ராவல் பண்ணி வந்தோம். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய செடி கொடிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு அழகான ஒரு கார்டன்னு சொல்ல முடியாது, வீடுன்னு சொல்ல முடியல. ஏன்னா கார்டனா வீடான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே செடிகள் நிறைய வளர்ப்போம், பட் ஒரு சர்டைன் லிமிட் இருக்கும். பட் அந்த லிமிட்டை தாண்டி பயங்கர ஒரு எக்ஸீடான ஒரு லொக்கேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். எஸ், இன்னைக்கு சித்தலப்பாக்கம் ஏரியாவில் இருக்கக்கூடிய தினகர் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வீடு ஃபுல்லாகவே செடிகளால் அலங்கரிச்சிருக்காருன்னு தாங்க சொல்லணும். நிறைய செடி வகைகள் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாரு, என்னென்ன செடிகள் இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக ஒரு டூர் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Very happy to see you here. Thank you. I'm also happy to have you here. Okay sir. So நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் அதுக்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் பத்திலாம் கொஞ்சம் சொல்றீங்களா? பேசுவோம். ஓகே, ஏன்னா இங்க so much of plants வச்சிருக்கீங்க. ஒரு சில செடி we can find out like இது மணி பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு சில செடி தெரியுது. பட் மோஸ்ட் ஆஃப் த செடி இங்க வித்தியாசமா இருக்குதே சார். அண்ட் அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சரே இதானா சார்? ஆமா, அந்த ஸ்ட்ரக்சரே அவ்வளவுதான். அது இட்ஸ் கால்ட் broken heart. ஓகே, ஏன் சார் அந்த மாதிரி ஒரு பேர் வந்தது? லீஃப் ஸ்ட்ரக்சரே பஞ்ச்டு டைப். ஓகே, இரிகேஷன்ல how often you do? இப்போ சம்மருங்கிறதால ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வாட்டரிங். எனக்கு ஆட்டோமேட்டட் வாட்டரிங் சிஸ்டம் போட்டுட்டேன். ஓகே. ஸோ வாட்டரிங் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது எனக்கு. இது சிங்கோனியம் ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. சிங்கோனியம் ஃபேமிலியில் நிறைய இருக்கு. இது டுவல் கலர். ஓகே. ஸோ இது டுவல் கலருங்கும் போது அதோட மதர் பிளான்ட்ல இருந்து வரும்போதே தெரிஞ்சிருமா? தெரியும், அது வரப்போ தெரியும். ஓகே சார். ஸோ மோஸ்ட்லி இங்கே குரோட்டன் வெரைட்டிஸ்லாம் இருக்குது நிறையா. ஓகே. ஸோ வேற என்ன ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளான்ட் அப்படின்னா? இது காமன் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஸ்னேக் பிளான்ட். கிவ்ஸ் லாட் ஆஃப் ஆக்சிஜன். தட்ஸ் வாட். ஏன் சார் ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, இந்த செடி வீட்ல வச்சோம்னா கண்டிப்பா பாம்பெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்களே, இஸ் தட் ட்ரூ? ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்தது இல்ல. ஓகே. இதுல என்ன சார் கிளிப்பிங்ஸ்லாம், ஏதோ கிளிப்ஸ் எல்லாம் மாட்டின மாதிரி? இது ஆர்கிட் பிளான்ட். ஓகே. எப்பயாவது ஸ்டெம் வரப்போ அது ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெம். அது சோ இதுக்கு தண்ணி, இதுல சாயில் இல்ல, சாயிலே கிடையாது. அது உடன் சிப்ஸ், சார்கோல், அவ்வளவுதான். நோ சாயில். ஒன்ஸ் இன் a week it is soaked in water. அவ்வளவுதான். சோக் பண்ணிட்டு திருப்பி you can சூப்பரா இருக்கு. ஃப்ளவர் 1 month மேல இருக்கும். அது 1 month இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா. ஓகே சார். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். லைக் பார்க்கும்போதே லைக் இன்செக்டோட சென்டிபாடோட இதை கொஞ்சம் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த செடியோடது. The name is very interesting name. Devil's backbone. Devil's backbone. Yes. Oh God. ஓ, மேபி இந்த தண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால மேபி அந்த பேர் வந்திருக்கலாமா? இது looks like our backbone, spinal cord and backbone. ஓகே. ஸோ அதனால அந்த ஒரு நேம் ஐ டோன்ட் நோ டெவில்ங்கிறது எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியல. ஆமாம் சார், அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குன்னு தான் நினைக்கிறேன். சார் இது என்ன, இந்த செடி தண்ணி ஊற்றாமல் ரொம்ப வாடி போன மாதிரியே இருக்குதே? நோ 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 செடி இது போத்தோஸில் ஒரு வெரைட்டி. ஓகே.
இதனுடைய நேம் வந்து ஸ்லீப்பிங் மணி பிளான்ட், ஸ்லீப்பிங் போத்தோஸ். சோ அது எப்பவுமே இப்படி தான் இருக்குமா? ஓகே, இது பேர் ஸ்லீப்பிங் மணி பிளான்ட். ஆக்சுவலி ஹெல்த்தி பிளான்ட், அப்ரோப்ரியேட்லி வாட்டர்டு. அது வரதே இப்படி தான் வரும் இலை. ஓகே, இது வந்து நம்ம ஏரியாஸ்ல எந்த அளவுக்கு சார் வரக்கூடிய? நல்லா வருது. நான் முதல்ல வாங்குறப்போ எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது, எங்கேயுமே பார்த்தது இல்லையே, ஒருவேளை வராதோ நம்ம வெதற்குன்னு நினச்சேன். பட் நல்லா வருது. நான் இன்ஃபேக்ட் ப்ராபகேட் பண்ணி ஐ ஹவ் ஷேர்ட் வித் மெனி பீப்பிள். ஓகே, வெரி நைஸ். ஸோ இது வந்து மணி பிளான்ட் யூஸ்வலாக வந்து வாட்டர்லையுமே அப்படியே சோக் பண்ணி மாதிரியே வச்சு வளரும். அப்படியே வி கேன் ஏபிள் டு. நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஓகே சார், இன்னும் நிறைய செடி வகைகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடமே நல்ல ஒரு ப்ளசண்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா காற்று அண்ட் பின்னாடி பேக்ரவுண்டாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது சார். ஹவு டு யூ மெயின்டைன்? இது பெரிய சேலஞ்சு தான். எவ்ரிடே ஸ்பெண்ட் அபவுட் 2 hours இங்கே இருந்தே ஆகணும். அப்புறம் வீக்கெண்ட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என் வாழ்க்கையே தொடரும். ஓ, வெரி நைஸ். நிறைய டைம் செலவு பண்ணியே ஆகணும். எனக்கு வந்து நம்ம விருப்பப்பட்டு பண்ணுற ஆக்டிவிட்டிங்கிறதால எனக்கு கஷ்டம் தெரியல. ஓகே சார், ஸோ இன்னும் மற்ற பிளான்ஸ் எல்லாம் போய் நம்ம பார்ப்போமே. ஸோ இவ்வளோ பிளான்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். நிறைய பாட்ஸில் பிளான்ஸ் ஹேங் பண்ண மாதிரி வச்சுருக்கீங்க, இப்படிலாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்க்கும்போது இதை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. பட் இதில் வந்து இவ்வளோ பிளான்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களே, டூ யூ ஃபீல் சம்திங் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ்? இது வந்து இம்மன்ஸ்லி ஐ ஃபீல் இம்மன்ஸ்லி ஹாப்பி கார்டனிங்க. நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். நான் ப்ராஃபிட் மோட்டிவ்லையோ மணி ஆங்கிள்லேயே பார்க்கல. இது பண்றது வந்து ஒரு எனக்கு மனசு ரொம்ப மகிழ்வான சமாச்சாரமா இருக்கு. ஓகே, சோ how much you spend for per month sir? மானிட்டரி கேஜிங் நான் பண்ணல. எப்படியும் 10 to 15,000 rupees ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இவ்ளோ பிளான்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு the பேசிக்கான திங் அப்படினா what do you follow? Loving plants, taking care. அது வந்து வீட்ல நாய் பூனை குட்டி வளர்க்குற மாதிரி all the plants are my pets. அந்த மாதிரி ஒரு டுகெதர்னஸ் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இந்த சாயில் எல்லாமே ஆக்சுவலி இப்போ ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செடிகள் வரும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ் வெல் ஆஸ் தி சாயிலும் வந்து அதோட டெக்ஸ்டரை வச்சு தான் ஒரு செடி வர்றது போகிறது இருக்கிறதா இல்லையாங்கிறது தட் இஸ் த திங் விச் டிட்டர்மைன். ஸோ அப்படி பார்க்கும்போது சார், வாட் டு யூ திங்க் விச் இஸ் த மெயின் திங் டு ஹேவ் ஆல் த பிளான்ஸ் ஹியர்? வெரி குட் கொஸ்டின். சாயில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் சக்சீடிங் இன் கார்டனிங். நம்ம கண்ட்ரி வெரைட்டிஸுக்கு எல்லாமே சாதாரண சாயில் போட்டு செம்மண் கலந்து எரு போட்டால் போதும். பட் இந்த இன்டோர் பிளான்ட்ஸுக்கு அண்ட் குரோட்டன்ஸுக்கு வி ஹேவ் டு ஆட் லாட் ஆஃப் கம்போஸ்ட், கோகோ பீட். அதெல்லாம் இப்போ டெவலப் ஆகிருக்கும். 10-15 years டெவலப் ஆன டெக்னாலஜி. அது வந்து தட் டிமாண்ட்ஸ் லெஸர் வாட்டர் and keeps the plants also very happy. ஸோ ஒரு செடி நல்லா வளரணும், அது ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றணும். ஆனால் ஒரு சில செடிக்கு அது அப்ளிகபிளாக இருக்காது, லைக் கேக்டஸ். நல்ல ஒரு உரம் போடணும், அப்போ தான் அந்த செடி நல்லா வளரும். நீங்கள் டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பிளான்டிங்க்கு என்னது சார்? நான் வந்து கம்போஸ்ட் வந்து வீட்டிலேயே பண்ணுறோம். கிச்சன் வேஸ்ட் ப்ளஸ் கோகோ பீட் ப்ளஸ் நம்ம ரீயூஸுக்கு எடுக்கிற சாயில் எல்லாம் பண்ணி நம்மளே பண்ணுவோம். அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம வீட்டில் பழத்தூள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஐ டோன்ட் வேஸ்ட். அதை ஐ புட் இட் இன் வாட்டர். ஒரு 1 week ஆன அப்புறம் அதை வந்து இந்த பாட்டை எடுத்து அதை சோக் பண்ணிடுவோம் பாட்டம் அப். அது வந்து தட் மேக்ஸ் தி பிளான்ட்ஸ் வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் வந்து பிளான்ட்ஸ் நிறைய வச்சிருக்கோம், இல்லை செடியெல்லாம் நிறைய இருந்ததுன்னா நிறைய மஸ்கிட்டோஸ்லாம் வரக்கூடிய இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது நம்ம வீட்லேயும் இருக்குதா? இல்லை இருக்கு, பட் வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைடு யூஸ் பண்ணுறேன், ஸ்ப்ரே. அதனால அங்கே டெபாசிட் ஒன்றும் ஆகாது. once in week or once in 15 days thoroughly we use. ஸோ எல்லாருமே வந்து இதை ஒரு ஹாபியாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணணும். கிராஜுவலி அது வந்து இட் ஷுட் பிகம் அ ஹேபிட். கார்டனிங் ஷுட் பிகம் அன் ஹேபிட். ஓகே சார், ஏன்னா எங்களுக்கு இந்த இடத்துக்குள்ள நாங்கள் வரும்போதுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையாகவே இவ்வளோ செடிகளை வந்து ஒரு வீட்டில் வந்து வைக்க முடியுமா? அதுவும் இவங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து வச்சுருக்காங்க. லைக் வந்து
பெட்ரூம்ல இருக்குது. இவங்களோட ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஏதாவது ஒரு பிளான்ட் இருந்துட்டே இருக்கு. பாத்ரூம்ல வச்சிருக்காங்க. இவங்களோட எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து ரொம்ப அழகா வந்து பர்டிகுலரான பிளேசஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் ஏதோ நாங்க வந்து ஒரு ஃபுல்லா ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளேயே வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் us to come and shoot the entire home of your garden, sir. Thank you so much. செக்மெண்ட்ல ஒரு அழகான வீடு பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா. நான் உங்கள் டாரன் பாபு. இது யுகம் கனெக்ட்.